மேடம், இந்த சீரியல் கில்லர் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை தான் தேடி எடுத்துக்கொள்றான். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, இது பாருங்க, சில பேருக்கு பொங்கல் வடை பிடிக்கும், சில பேருக்கு போண்டா வடை பிடிக்கும், சில பேருக்கு பூரி கிழங்கு பிடிக்கும், சில பேருக்கு செட் தோசை வடை பிடிக்கும். அது மாதிரி இவன் டேஸ்டி பிடி. என்ன பண்ண முடியும்? மேடம், உங்க வீட்டுல வயசானவங்க, அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கவங்க யாரும் இல்லையா? இருக்காரே, எங்க அப்பா. அவருக்கு 60 வயசுக்கு மேல. ஓ மை காட். மேடம், அப்போ உங்க அப்பாவுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இன்ஸ்பெக்டர். எஸ், நீங்க தான் அப்புறம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் எங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் காவலுக்கு அனுப்ப முடியுமா? ஓ நோ மேடம், நோ நோ நோ. இந்த சிட்டில மொத்தம் எத்தனை வீடு இருக்கு? அத்தனை வீட்லயும் அட்லீஸ்ட் ஒரு கிழவியாவது இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட்டா கூட என்டையர் சிட்டிக்கும் போடுறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்க கிடையாது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு இன்ஸ்பெக்டர். எப்படி சார்? அவரை காப்பாத்துறது ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பண்றீங்க, உங்க அப்பாவை உங்க வீட்டுல இருக்க ஏதாவது ரூம்ல போட்டு பூட்டிடுங்க. பசிக்குதுன்னு சொன்னார்னா ஒரு அலுமினியம் தட்டுல சோத்த போட்டு கதை விடுக்கல தள்ளி விடுங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு இருமல் வந்தா இரும கூடாது, தும்மல் வந்தா தும்ம கூடாது, பாத்ரூம் வந்தா கூட அதை பாஸ் பண்றதுக்கு வெளியில போக கூடாது. பாவம், இப்படி எல்லாம் பண்ணா அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிடாதா? உங்களுக்கு உங்க அப்பா உயிரோட வேணுமா இல்ல வேண்டாம்? வேணும் 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 சார். அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன மேடம்? குறிப்பிட்டு எங்க வீட்டுக்கு மட்டும் போன் பண்ணி ஏன் இந்த மேட்டர் சொல்றீங்க? எவ்வளவு வீட்டுல கிழவனுங்க இருக்காங்கல்ல? ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி. நீங்க யோசிச்சீங்க, நான் யோசிச்சுட்டேன். அது வந்து மேடம், ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் போன் பண்ணி சொன்னேன்னா என்னுடைய பொழப்பு நாரிடும். அதனால டெலிபோன் டைரக்டரி எடுத்து உங்க ஏரியாவில் இருக்கிற நம்பர்ஸா செலக்ட் பண்ணி அதுல ஒரு 10 நம்பரை குழுக்களை செலக்ட் பண்ணோம். நான் அந்த 10 பேருக்கு மட்டும் தான் போன் பண்ணி சொல்லுவேன். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 20 பேருக்கு சொல்றீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 30 பேர் சொல்லுவாங்க. அவங்க ஒரு 40 பேர் சொல்லுவாங்க. இப்படியே உங்க ஏரியா முழுக்க பரவி எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா மேடம்? இனிமே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க கொஞ்சம் அசந்தாலும் உங்க அப்பா உயிரோட இருக்க மாட்டார். Be careful. அப்பா, 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 அப்பா. அப்பா, என்ன 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 ராஜி பதட்டமா இருக்க? என்ன கனவு கண்டியா? சொப்படத்துல உங்க அப்பா வந்தாரா? மூஞ்சி கைவிட்டு தூங்கு. ஆசிட் குடுத்தாலும் அந்த மூஞ்சி ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? எங்க அப்பா எங்க? உங்க அப்பா வாசல்ல கார்டன்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த நேரத்துல அவரே கார்டன்ல காத்து வாங்கிட்டு இருக்காரு. அவ வந்தா இவர் காத்து போயிடுமே. போங்க, முதல்ல அவர் உள்ள வர சொல்லுங்க. ஒரு சந்தேகம். என்ன? அவர்னு சொன்னது யாரு? போங்க. இல்ல எனக்கு இல்ல ஒருவேளை எங்க அப்பா கார்டன்ல இல்லாம ரோட்ல எங்க வாக்கிங் போய் தான் என்ன பண்றது? நான் அவர் எங்க இருந்தாலும் அவரை இங்க கூட்டிட்டு வாங்க. ராஜி, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உங்க அப்பா வளர்க்கறது பதிலா ஒரு நாட்டாய் வளர்த்திருந்தா எங்க இருந்து கூப்பிட்டாலும் ஓடி வந்திருக்கும். போங்க போங்க. எங்க அப்பா வேஸ்ட்னா இது பெரிய வேஸ்ட். தண்டிச்சு. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுறியா? என்கிட்ட போய் எதுவும் கேட்காத ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பாவையும் காணோம், அவரை தேடி போனார் இவரு, இவரையும் காணோம். என்னாச்சும் ஏதாச்சும். ஏண்டா எதுக்குமா என்ன இழுத்துட்டு சொன்ன? எங்க போய் தொலைஞ்ச நீ? ஏமா காத்தாட வெளில நின்னுட்டுமா? வீட்டுக்குள்ள இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு, வெளியில போய் தான் காத்து வாங்கணுமா? போங்க, போய் உங்க ரூமுக்குள்ள இருங்க. இனிமே வெளியே வரக்கூடாது. ஏமா நான் என்னமா தப்பு பண்ண? நான் சொல்றத மட்டும் கேக்குறப்பா. கிரைம் பிரான்ச்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. இவர் ரூம்ல இருக்கறதால இன்ஸ்பெக்டருக்கு என்ன லாபம்? அதானே அவருக்கு என்ன? Just shut up and listen to me. இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்தது.
புரியுதாப்பா? இதான் நடந்தது. ஆமா ஏன் அவன் 60 வயசு கிழவனா பார்த்து குத்துறான்? உன்னை குத்த வருவான்ல, அப்படி தெரிஞ்சுக்கோ. வா. ஏண்டா நிஜமாவே அந்த கொலைகாரனை கொன்னுடுவானா? அப்படிதான் அந்த கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சொல்றானா? அவர் சொன்னது இருக்கட்டும்டா. நீ என்ன நினைக்கிற? இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தாத்தா நீ இல்லன்னா இந்த வீடே வெறிச்சோன்னு இருக்குமே தாத்தா. முடிவே பண்ணிட்டியா? தாத்தா அந்த கொலைகாரனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். அவனுக்கு 60 வயசுல ஒருத்தன் கிடைக்கலன்னா 30 வயசுல 2 ஆளை போட்டு கணக்கு தீட்டு போனான். நீ என்ன பண்ணு, 30 வயசுல 2 பேரை அவன் கிட்ட போய் கொடுத்துட்டா நீ சேஃப் ஆயிடுவல. வேற வேலை இல்ல, இதை விட தற்கொலை பண்ணி சாவலாம். ஐடியா கொடுக்குற ஐடியா. பொண்டாட்டி தேவ